Welcome to Meena for Math. இந்த வீடியோல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோல் நம்பர்ஸோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம். தட் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எடிஷன் ஆப்ரேஷனை பத்தி தான். ஸோ அடிஷன் ஆப்ரேஷன்ல பத்தி பார்த்தீங்க அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்றதுக்காக we have to check the condition, that is a plus b plus c equals to a plus b plus c. அதாவது a b c ன்னு 3 ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ a plus b ஆட் பண்ணிட்டு வர ஆன்சரோட c ஆட் பண்ணிக்கிறேன். ஆன் தி அதர் சைட் b plus c ஆட் பண்ணிட்டு அதோட வர ஆன்சரோட ஏவை ஆட் பண்ணணும். நான் இது ரெண்டும் ஈக்குவலா இருந்தா தென் ஹோல் நம்பர்ஸ்ல அடிஷன் ஆப்ரேஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல வந்து a is equal to 2, b is equal to 3 and c is equal to 4ன்னு எடுத்துக்கிறேன். Now 2 plus 3 plus 4 equals to 2 plus 3 plus 4. அதாவது இந்த பக்கம் LHS பக்கம் ஃபர்ஸ்ட் 2 plus 3 ஆட் பண்ணிக்கிறேன், 5 கிடைக்குது. அதுக்கப்புறம் நான் 4 ஆட் பண்ணணும். அதே RHS பக்கம் ஃபர்ஸ்ட் 3 plus 4 ஆட் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது. அதுக்கப்புறம் நான் 2 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 5 plus 4 எனக்கு 9 கிடைக்கும். சிமிலர்லி 2 plus 9 2 plus 7 எனக்கு 9 கிடைக்குது. ஸோ அப்போ கிளியர்லா இந்த இடத்துல ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நான் என்ன சொல்லலாம்னா அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னால் கன்க்ளூட் பண்ண முடியும். அடுத்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பார்க்க போறோம்னா சப்ராக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். சப்ராக்ஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணா we have to check this condition, that is a minus b minus c equals to a minus b minus c. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டாக தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபார் இதுக்கும் நம்ம ஏபிசின்னு 3 ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். சிமிலர்லி ஏலேருந்து பிஏ சப்ராக்ட் பண்ணிட்டு வர ஆன்சரோட சிஏ சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆன் தி அதர் சைட் பிலேருந்து சிஏ சப்ராக்ட் பண்ணிட்டு வர ஆன்சரை ஏலேருந்து மைனஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இல்லைன்னா தென் ஹோல் நம்பர்ஸில் சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதுவே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஹோல் நம்பர்ஸில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது சப்ராக்ஷன் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஹியர் a is equal to 5ன்னு எடுத்துக்கிறேன், b வந்து 6 அண்ட் ஃபைனலி c வந்து 4ன்னு எடுத்துக்கிறேன். நவ் 5 minus 6 ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் minus 4 பண்ணணும். சிமிலர்லி ஆன் தி அதர் சைட் 5 minus 6 minus 4 ஃபர்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 5 minus 6 பண்ணும்போது I get -1, -4 equals to 5 minus 6 minus 4 will gives you 2. ஸோ LHS வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -5 கிடைக்குது. அதுவே RHS வந்து பார்த்தீங்கன்னா +3 கிடைக்குது. போத் ஆர் நாட் சேம். ஸோ இது ரெண்டுமே சேமாக இல்லாத காரணத்தினால நான் என்ன சொல்லலாம்னா சப்ராக்ஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் தட் ஐ ஹாவ் டு செக் த கண்டிஷன், தட் இஸ் a into b into t into c equals to a into b into c. the same condition தான் ட்ரை பண்ண போறேன். ஸோ ஹியர் a and b மல்டிபிள் பண்ணணும். ஆஃப்டர் தட் வர ஆன்சரோட c மல்டிபிள் பண்ணணும். ஆன் தி அதர் ஹேண்ட் b and c மல்டிபிள் பண்ணிட்டு வர ஆன்சரோட a மல்டிபிள் பண்றேன். நான் ரெண்டு ஆன்சர்ஸும் சேமா இருந்தா தென் ஹோல் நம்பர்ஸ்ல மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் a is equal to 2, b is equal to 3 and finally c is equal to 5 அப்படின்னு 3 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், 3 ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். நவ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 2 times of 3 times of 5 equals to 2 times of 3 times of 5 அப்படின்னு சொல்லி போடுறேன். இப்போ 2 3s are 6, வர ஆன்சரோட 5 மல்டிபிள் பண்ணணும். சிமிலர்லி இங்கே 3 5s are 15, வர ஆன்சரோட 2 மல்டிபிள் பண்ணணும். ஸோ கிளியர்லி 6 5s இங்கே எனக்கு 30 கிடைக்கும். அகெயின் 2 times of 15 எனக்கு இங்கே 30 கிடைக்குது. ஸோ இங்கே 30 into 30 both are same. ஸோ என்ன சொல்லலாம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் இஸ் அசோசியேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி என்னால் கன்க்ளூட் பண்ண முடியுது. ஸோ அடுத்து ஃபைனலி நான் டிவிஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். So for that இந்த condition வந்து நான் செக் பண்ண போறேன், that is a divided by b the whole divided by c equals to a divided by b divided by c. இன்னும் ஷார்ட்டா எழுதணும்னா இது எப்படி எழுதலாம்னா a divided by b divided by c equals to a divided b divided by c. ஸோ இப்படி நம்மளால எழுத முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல a by b கண்டுபிடிச்சு ஆன்சரோட c டிவைட் பண்ணும். ஆன் தி அதர் ஹேண்ட் b by c கண்டுபிடிச்சு வர ஆன்சரோட a டிவைட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது எனக்கு இது ரெண்டுமே ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா டிவிஷன் ஆப்ரேஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கன்க்ளூட் பண்ணணும். சப்போஸ் வர ரெண்டு ஆன்சரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தென் ஹோல் நம்பர்ஸில் டிவிஷன் ஆப்ரேஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாதுன்னு கன்க்ளூட் பண்ணணும். ஸோ இங்கே நான் எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா a is equal to 1, b is equal to 3
3 and c is equal to 6 ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த நம்பர் அதாவது எந்த ஒரு ஹோல் நம்பர்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். 3 ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ஹியர் நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா 1 divided by 3 divided by 6 equals to 1 divided by 3 divided by 6. ஸோ நான் ஃபஸ்ட்டு 1 divided by 3 பண்ணேன்னா என்னோட ஆன்சர் வந்து 0.333 and so on போயிட்டே இருக்கும். ஸோ வர ஆன்சரோட தட் இஸ் 0.333 ஓட நான் divided by 6 பண்ணும்போது I'll get 0.555 and so on. On the other hand, similarly, 3 divided by 6 ன்னு பண்ணேன் அப்படின்னா I'll get 1 by 2. கரெக்டாக? ஸோ 1 by 2 again இந்த இடத்துல 1 divided by 1 by 2 கிடைக்குது, which is equal to I can easily get that this will be 2. ரைட். ஸோ ஒரு பக்கம் வந்து 0.555 and so on கிடைக்குது, இன்னொரு பக்கம் 2 கிடைக்குது. போத் ஆர் நாட் சேம். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா டிவிஷன் இஸ் நாட் காம்படேட்டிவ் ஃபார் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் கிளியர்லி. இதே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் லெஃப்ட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க உங்கள் ரைட்டில் இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய மேத் கான்செப்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் மீனா ஃபார் மேத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thank you.